السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، وقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. صدق الله العلي العظيم. اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون ما قد كان. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் ஏக வல்ல நாயன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்து, ஸலவாத்தும் சலாமும் கண்மணியாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய உத்தம சஹாபா பெருமக்கள், அன்னவர்களுடைய தூய்மையான குடும்பத்தினர்கள், உம்மஹாத்துல் மூமின்களாகிய அன்னவர்களுடைய பரிசுத்த மனைவிமார்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள், முத்தகீன்கள், வலிமார்களுக்கெல்லாம் அரசராக வந்த எங்கள் நாயகம் குத்துபுல் அக்தாபு சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள், அவர்களுடைய குலபாக்களாகிய நம்மை வழிநடத்தக்கூடிய நமது மஷாயிஹ்மார்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதாக. நபவியா ஓவர்சீஸ் ஆர்கனைசேஷன் மூலம் நடாத்தப்படுகின்ற மாதாந்த பயான் நிகழ்ச்சியில் உலகத்தில் பல நாடுகளிலிருந்து ஜூமினூடாக இணைந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, கண்ணியத்துக்குரிய மரியாதைக்குரிய எங்களுடைய ஷேகுமார்கள் எங்களுக்கு நேர்வழி காட்டி நாம் நல்லமல்களை செய்து பாக்கியம் அடைவதற்காக நாங்கள் செய்ய வேண்டிய அமல்களை எமக்கு தொகுத்து தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு முரீதீன்களும் முஹிப்பீன்களும் தனிப்பட்ட முறையில் செய்ய வேண்டிய அமல்கள் என்று அந்த அமல்களை எமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். அதே போன்று கூட்டாக செய்ய வேண்டிய அமல்கள் என்று, அதாவது தக்கியாவில் நாம் ஒன்று சேர்ந்து கூட்டாக செய்யக்கூடிய அமல்கள் என்று சில அமல்களை வகுத்து தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முரீதீன்களும் முஹிப்பீன்களும் தனிப்பட்ட முறையிலே, அதாவது ஒவ்வொருவரும் கட்டாயமாக செய்ய வேண்டிய அமல்கள் என்று காட்டித்தரப்பட்டவைகளில், அதாவது காலை மாலை ஔராதுகள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 25 விடுத்தம், காலையில் 25 விடுத்தமும் மாலையில் 25 விடுத்தமும் ஓதி வாருங்கள் என்று எமக்கு ஏவப்பட்டிருக்கிறது. அதே போன்று இஸ்திக்ஃபார், பிழை பொறுக்க தேடுவது, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வலிவாலிதைய வலில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல்லஹியாய் மின்ஹும் வல் அம்பாத் என்று காலையில் 27 விடுத்தமும் மாலையில் 27 விடுத்தமும் ஓதி வரும்படி ஒவ்வொரு முரீதீன்கள் முஹிப்பீன்களுக்கும் ஏவப்பட்டிருக்கிறது. அதே போன்று சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று காலையில் 27 விடுத்தம் மாலையில் 27 விடுத்தம் ஓதி வரும்படி ஏவப்பட்டிருக்கிறது. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸாத்தில் முஹம்மதிய்யா வக்ஃபிர் லனா மா யகுனு மா கத் கான் என்று புனிதமான ஸலவாத் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சொல்லப்படக்கூடிய புனிதமான அந்த ஸலவாத்தை ஒவ்வொரு நாளும் குறையாமல் 500 விடுத்தம் ஓதி வரும்படி நமக்கு ஏவப்பட்டிருக்கிறது. 500க்கு மேலால் எவ்வளவு வேண்டுமானாலும் புனிதமான ஸலவாத்தை ஓதலாம். 500 விடுத்தம் குறையாமல் அந்த ஸலவாத்தை நாங்கள் ஓத வேண்டும். இப்படியாக நமக்கு ஏவப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பின்னால், சுபஹ் தொழுகைக்கு பின்னால் ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்ற அந்த ஔராத், அந்த திக்ரை 111 விடுத்தம் ஓதும்படி எமக்கு ஏவப்பட்டிருக்கிறது. லுஹர் தொழுகைக்கு பின்னால் ஹுவல் அலியுல் அஸீம் என்று 111 விடுத்தம் அந்த திக்ரை ஓதும்படி நமக்கு ஏவப்பட்டிருக்கிறது. அஸ்ர் தொழுகைக்கு பின்னால் ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் என்று 111 விடுத்தம், மக்ரிப் தொழுகைக்கு பின்னால் ஹுவல் கனியுல் ஹமீத் என்று 111 விடுத்தம், இஷா தொழுகைக்கு பின்னால் ஹுவல் லத்தீஃபுல் ஹபீர் என்று 111 விடுத்தம். இப்படியாக இந்த திக்ருகளை
இந்த தொழுகைகளுக்கு பின்னால் ஓதி வரும்படி நமக்கு ஏவப்பட்டிருக்கிறது. இப்படியான அந்த நிலைமையில் தனிப்பட்ட முறையில் அந்த திக்ருகளை செய்ய வேண்டிய கடமை ஒவ்வொரு முரீதீங்களுக்கும் முஹிப்பீங்களுக்கும் இருக்கிறது. இந்த தனிப்பட்ட முறையில் செய்ய வேண்டிய இந்த அமல்கள் இவைகளை நாம் இப்படியாக ஒவ்வொரு முரீதீங்களுக்கும் முஹிப்பீங்களுக்கும் தனிப்பட்ட முறையிலே செய்ய வேண்டிய ஔராதுகளை நமது மஷாயிஹ்மார்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். எனவே அந்த அமல்களை நாங்கள் நாட்டிலே இருந்தாலும் சரி, வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அதை செய்து கொள்ளலாம், செய்து கொள்ள வேண்டும். ஆனால் கூட்டாக செய்யக்கூடிய அமல்கள், தக்கியாவில் நாம் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து செய்யக்கூடிய அந்த அமல்கள் இருக்கிறதே, அந்த அமல்களை நாம் கூட்டாக செய்ய வேண்டும். கூட்டாக செய்யக்கூடிய அமல்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் இஷாவுக்கு வாங்கி சொல்லப்பட்டு விட்டால் தக்கியாவிலே ஹத்தாத் ராத்திப் கூட்டாக நடைபெறுகிறது. அதே போன்று வெள்ளிக்கிழமை இரவு அஸ்ரார் ரப்பானியா மௌலிது கூட்டாக நடைபெறுகிறது. அதே போன்று வெள்ளிக்கிழமை காலையில் புர்தா மஜ்லிஸ், ராத்திபுல் ஜீலானி மஜ்லிஸ் கூட்டாக நடைபெறுகிறது. அதே போன்று சஃபர் மாதம், ரமலான் மாதம், சஃபர் மாதத்திலும் ரமலான் மாதத்திலும் புனிதமான வித்ரியாவுடைய மஜ்லிஸ், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை போல் பாடக்கூடிய புனிதமான வித்ரியாவுடைய அந்த அமல் நடைபெறுகிறது. ரபீஉல் அவ்வல் மாதத்தில் புனிதமான சுப்ஹான மௌலிது, ரபீஉல் ஆஹிர் மாதத்தில் புனிதமான மனாகிபு, தமாமுடைய நாளில் புனிதமான முஹீத்தீன் மௌலிது மஜ்லிஸ் நடைபெறுகிறது. அதே போன்று மிஅராஜுடைய இரவில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய புனிதமான மிஅராஜுடைய பயணம், அதை ஞாபகப்படுத்தும் முகமாக மிஅராஜ் மௌலிது ஓதப்படுகிறது. அதே போன்று பராஅத்துடைய இரவில் 3 யாசீன்கள், 3 நியத்துக்களை கொண்டு 3 யாசீன்களை ஓதி துவாக்கள் ஓதக்கூடிய புனிதமான மஜ்லிஸ் நடைபெறுகிறது. அதே போன்று 2 பெருநாள் இரவுகள் ஹயாத்தாக்கப்படுகிறது. அதே போன்று நமது மஷாயிஹ்மார்களுடைய ஞாபகார்த்த தினங்கள், ஹத்தம்கள் நடைபெறுகிறது. இப்படியாக தக்கியாவில் நாம் கூட்டாக, அதாவது தக்கியாவில் கூட்டாக நடைபெறக்கூடிய புனிதமான அமல்கள். இந்த அமல்கள், புனிதமான இந்த அமல்களிலே நாங்கள் நாட்டிலே இருக்கின்ற பொழுது, ஊரில் இருக்கின்ற பொழுது கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாம் கடல் கடந்து சென்று விட்டால், வெளிநாடுகளுக்கு சென்று விட்டால் இந்த அமல்களிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு நழுவி விடுகிறது. தனிப்பட்ட முறையிலே தந்த ஔராதுகளை எங்கு போனாலும் செய்து கொள்ளலாம். ஆனால் கூட்டாக தக்கியாவில் நாம் செய்யக்கூடிய இந்த அமல்கள் கடல் கடந்து நாங்கள் போய்விட்டால் திரும்ப நாட்டுக்கு வந்ததன் பின்னால் தான் அவைகளுக்கு கலந்து கொள்ள முடியுமே தவிர, அதல்லாமல் நமக்கு கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, இப்படியான நிலைமைதான் இருந்து வந்தது. என்றாலும் இன்றைய காலகட்டம், இன்டர்நெட் யுகம், சோசியல் மீடியாக்கள் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், இப்படியான இந்த காலகட்டத்தில் கண்ணியத்துக்குரிய எங்களுடைய ஷேக் நாயகம் மன்னவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், புனிதமான கூட்டாக செய்யக்கூடிய இந்த அமல்கள், இந்த அமல்களை நடத்தப்பட வேண்டும். அதன் மூலமாக உலகத்திலே முரீதீன்கள் முஹிப்பீன்கள் எங்கே இருந்தாலும் அதில் அவர்கள் பங்கு கொள்ள வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும் என்று கண்ணியத்துக்குரிய எங்களுடைய ஷேக் நாயகம் அன்னவர்கள் நபவியா ஓவர்சீஸ் ஆர்கனைசேஷன் என்ற அமைப்பை ஏற்பாடு செய்து துபாயிலும் கத்தாரிலும் மஜ்லிஸ்களை அமைத்து, அம்மஜ்லிஸ்களில் தக்கியாவில் நடைபெறக்கூடிய கூட்டாக செய்யக்கூடிய அந்த அமல்களை அமைத்து, அம்மஜ்லிஸ்கள் நடைபெறக்கூடிய அமல்களை ஜூமின் ஊடாக ஒளிபரப்பு செய்ய உத்தரவு தந்து, அதன் காரணமாக
உலகத்தில் எங்கிருந்தாலும் அந்த அமல்களில் ஜூமினூடாக இணைந்து கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள், வைத்து தந்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் நபவியா ஓவர்சீஸ் ஆர்கனைசேஷன் மூலம் புனிதமான ஹத்தாத் ராத்தீப் ஒவ்வொரு நாளும் இரவு நடைபெறுகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்கள் அந்த மஜ்லிஸில் இணைந்து கொண்டு அந்த பாக்கியங்களை பெறக்கூடிய வாய்ப்பு நமது கையிலே கிடைத்து விட்டது. ஒவ்வொரு நாளும் இரவிலே ஜூமினூடாக ஹத்தாத் ராத்தீப் நடைபெறுகிறது. அதே போன்று வெள்ளிக்கிழமை இரவு அஸ்ரார் ரப்பானியா மௌலிது ஜூமினூடாக நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை காலை புர்தா ஷரீப் ஜூமினூடாக நடைபெறுகிறது. மாதாந்த பயான்கள் ஜூமினூடாக நடைபெறுகிறது. அதே போன்று விசேஷ பயான்கள் ஜூமினூடாக நடைபெறுகிறது. ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை புகழக்கூடிய புனிதமான சுப்ஹான மௌலித் மஜ்லிஸ் ஜூமினூடாக நடைபெறுகிறது. அதே போன்று ரபீஉல் ஆகிர் மாதத்திலே முஹியுத்தீன் மௌலித் மஜ்லிஸ் ஜூமினூடாக நடைபெறுகிறது. அதே போன்று பராஅத்துடைய இரவு 3 நியத்துக்களை கொண்டு, முக்கியமான 3 நியத்துக்களை கொண்டு 3 யாசீன்களை ஓதி 3 துஆக்களை ஓதுகின்றோமே, இப்படியான பாக்கியம் நிறைந்த அந்த மஜ்லிஸ் ஜூமினூடாக நடைபெறுகிறது. ரமலான் மாதத்தில் வித்ரியாவுடைய மஜ்லிஸ் நடைபெறுகிறது. 2 பெருநாள்களையும் ஹயாத்தாக்கக்கூடிய அந்த மஜ்லிஸ், 2 பெருநாட்களுடைய பெருநாள் ஹயாத்தாக்கக்கூடிய அந்த மஜ்லிஸ் ஜூமினூடாக நடைபெறுகிறது. அதே போன்று நமது மஷாயிஹ்மார்களுடைய ஞாபகார்த்த தினம், புனிதமான ஹத்தம் தினம், அந்த தினம் அந்த ஹத்தம் தமா மஜ்லிஸ்களும் புனிதமான ஜூமினூடாக நடைபெறுகிறது. எனவே இந்த மஜ்லிஸ்களிலே நாங்கள் எங்கே இருந்தாலும், உலகத்தில் எங்கே இருந்தாலும் அந்த மஜ்லிஸ்களிலே கலந்து கொண்டு பெரும் பாக்கியம் பெறக்கூடிய நிலைமையை எங்களுடைய ஷேக் நாயகம்மன் அவர்கள் நமக்கு அமைத்து தந்திருக்கிறார்கள். ஹத்தமுடைய மஜ்லிஸ் என்று சொல்லுகின்ற பொழுது விசேஷமாக உலகத்திலே எங்கே இருந்தாலும் புனிதமான குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது, நமக்கு கிடைக்கிறது. உலகத்திலே எங்கே இருந்தாலும் அந்த குர்ஆன் ஷரீஃபை பிரித்து எடுத்து நாங்கள் ஓதுகின்றோமே, அப்படியான அந்த வாய்ப்பும் இன்று உலகத்திலே எங்கே இருந்தாலும் அந்த வாய்ப்பும் நமக்கு கிடைக்கிறது. அப்படியான பாக்கியங்களை எல்லாம் இந்த மஜ்லிஸ்கள் எல்லாம் கை நழுவி போய்விடாமல், நாங்கள் கடல் கடந்து போனாலும் இந்த கியாவில் வந்து அமர்ந்து அந்த அமல்களை செய்கின்ற ஒரு ஃபீலிங் வரக்கூடிய நிலைமையில எங்களுடைய ஷேக் நாயகம் அன்னவர்கள் எங்களுக்கு அமைத்து தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பாக்கியங்களை நாங்கள் உதாசீனம் செய்யக்கூடாது. ஊர்களில் இருப்பவர்கள் இந்த மஜ்லிஸ்களுக்கு தவறாமல் நாங்கள் தக்கியாவுக்கு போய் கலந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கடல் கடந்து சென்று வெளிநாடுகளில் இருப்பவர்கள் புனிதமான இந்த மஜ்லிஸ்களிலே ஜூமினூடாக இணைந்து கலந்து கொண்டு அந்த பாக்கியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியான நிரப்பமான முறையிலே எமது மஷாயிஹ்மார்கள், விசேஷமான நமது ஷேக் நாயகம் மன்னவர்கள் நமக்கு இவைகளை அமைத்து தந்திருக்கிறார்கள். எனவே இதை நாங்கள் உணர வேண்டும். பாக்கியம் நிறைந்த அமல்களைத்தான் மௌலானா நாயகம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள், ஷேக் முஸ்தபா நாயகம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள், அவர்களுக்கு பின்னால் வந்த ஏனைய மஷாயிஹ்மார்கள் அனைவர்களும் நமக்கு வைத்து தந்திருக்கக்கூடிய அந்த அமல்கள் எல்லாம் பாக்கியம் நிறைந்த பெரும் பொக்கிஷங்கள். எனவே அந்த பாக்கியம் நிறைந்த பொக்கிஷங்களை உலகத்திலே எமது முரீதீன்கள் எங்கிருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கோடு இப்படியான அமைப்புகளை எல்லாம் செய்து நமது ஷேக் நாயகம் மன்னவர்கள் நமக்கு வைத்து தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இவைகளை நாங்கள்
உதாசீனம் செய்து விடாமல், கை நழுவ விடாமல் நாங்கள் அந்த மஜ்லிஸ்களிலே ஜூமினூடாக நாங்கள் பங்கு பற்றி கலந்து கொண்டு அந்த பாக்கியங்களை பெற வேண்டும். இவைகளை நாங்கள் உணர்ந்து நடக்க வேண்டும். எங்களுடைய மஷாயகுமார்களுடைய வழிபாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய மஷாயகுமார்கள் அழகான முறையிலே இருலோகத்திலும் நாம் வெற்றி பெறுவதற்காக வேண்டி இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் அழகான முறையில் வாழ்ந்து நமது மரணத்துடைய நேரத்தில் ஹுஸ்னுல் ஹாத்திமாவாக விலை பொறுக்கப்பட்ட சீதேவிகளாக மரணித்து கபரிலும் கியாமத்திலும் வெற்றி பெற்றவர்களாகி சுவனலோகம் சென்று அந்த நல் வாழ்க்கை வாழுவதற்கான பாக்கியங்கள் நிறைந்த முறையில் தான் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள், நமக்கு நேர் வழிகாட்டுகிறார்கள், அந்த நல்ல மல்களை நமக்கு வைத்து தந்திருக்கிறார்கள். எனவே இவைகளெல்லாம் உணர்ந்து நாம் அவர்களுடைய வழிபாட்டிலே நடந்து இருலோகத்திலும் வெற்றி பெற முயற்சி செய்து கொள்வோமாக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته.